அனைவருக்கும் வணக்கம். டிவிகே ஜனசக்தி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய தமிழக சட்டசபை நிகழ்வுகள் புரட்சி தளபதி திரு ஜோசப் விஜய் அவர்களின் நடவடிக்கைகள் கடந்த 22 மணி நேரமாக என்ன நிகழ்வுகள் நடந்தன, அதை பற்றிய ஒரு ஷார்ட் அப்டேட். அனைத்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கும் 2% டியர்னஸ் அலவன்ஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. மிக வரவேற்கக்கூடிய விஷயம், மிக சிறப்பான விஷயம். எல்லா எம்ப்ளாயி. இரண்டாவது, பெண்களுக்கான மாதாந்திர 1000 ரூபாய் வைப்பு திட்டம். இந்த டெபாசிட்ஸ் வந்து அவர் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் டெபாசிட் போயிருக்கு. கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் ரெமிட்டன்ஸ் ஆயிருக்குது எல்லாரும். சரி. மூன்றாவது, மிக முக்கியமாக ஹை லெவல் அபிஷியல்ஸ் அண்ட் எக்ஸிகியூட்டிவ்ஸ் மீட்டிங்ல நேற்று செக்ரட்டரியேட்ல வந்து தமிழக செக்ரட்டரியில மாண்புமிகு முதல்வர் வந்து எல்லா இண்டஸ்ட்ரியலிஸ்டையும் கூப்பிட்டு BMW இதெல்லாமே வந்து சென்னையை தலைமையகமாக கொண்ட பெரிய பெரிய நிறுவனங்களை கூப்பிட்டு அதனுடைய விரிவாக்க திட்டங்கள், வேலை வாய்ப்புகள், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நிறைய இன்க்ரீஸ் பண்றாரு. அப்போ வெளிநாடுகளில் இருந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஆகும், வேலை வாய்ப்புகள் அதிகமாகும், தமிழக இளைஞர்களுக்கு மிக ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இதனால வந்து நம்ம தமிழ்நாடு இங்க ரெவென்யூ அதிகமாகும். அதாவது நாட்டினுடைய நாடி நரம்பு என்றால் அது உங்களுடைய பொருளாதாரம் என்று சொல்ல வேண்டும். எக்கனாமிக் டெவலப்மெண்ட். இப்ப தமிழகத்துடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட், தமிழக மக்களுடைய இளைஞர்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக வேண்டும் என்றால் இங்கு நிறைய வேலை வாய்ப்புகள், நிறைய நிறுவனங்கள் இங்கு வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டும். அதற்கான முதல் நடவடிக்கையை மிக திறமையாக தெளிவாக சொல்லியிருக்கிறார். கிளியர் அப்டேட். ஒரு ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்றேன். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு வரவு செலவு, இன்றைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்டிங் என்ன என்கின்ற அளவில் கொடுத்திருக்கிறார். ஒரு முதல்வர் இருந்தாலும் கூட இது மக்களாட்சி, இது ரியல் டெமோக்ரஸி என்று நான் முன்னவே சொல்லியிருந்தேன். மக்களால் செய்யக்கூடிய மக்களாட்சி என்று. ஆற்று தண்ணீர் எப்படி அழுக்கு நீராக மாறியது என்று ஒரு சிறுமி ஹலோ தளபதி அங்கிள், விஜய் அங்கிள், நீங்க அதை கொஞ்சம் பார்க்க வேண்டும் என்று தன்னுடைய ஆதங்கத்தை பதிவிட்டிருக்கிறார்கள். நீர் நிலைகள் எல்லாத்தையும் வந்து தூய்மை செய்ய வேண்டும், ஏரிகள் எல்லாமே தூய்மையாய் அந்த நீர் வளம் பெருக வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நான் ஏற்கனவே அவரிடத்துல நான் பதிவு செய்திருக்கிறேன். நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப தாமிரபரணி ஆற்று தண்ணீர் எப்படி ஒரு நாட்டுக்கு, ஒரு நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய கடமைகளை ஆஸ் எ சிட்டிசன் நம்ம செய்யணும். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் தெரிவிக்கிறோம். நமது முதல்வர், மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் சொல்லியிருப்பது, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் போய் நான் மக்களை சந்திக்க போறேன், பேச போகின்றேன். நான் ஒரு நாட்காலியில் அமர்ந்து கொண்டு இந்த நாட்டை நான் மேனேஜ் பண்ண போவதில்லை, இந்த ஸ்டேட்டை நான் பார்க்கும் பொழுது தமிழகம் இன்றைய இளைஞர்கள் கையில தான் இருக்கு. நாம் நினைத்தால் போன்ற ஒரு புதிய தமிழகத்தை உருவாக்க வேண்டும். ஒவ்வொரு இளைஞரும் இப்பொழுது வந்து இந்த ஒரு விரல் விசில் புரட்சியில வந்து எவ்வளவோ வந்து மாற்றங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றன. எல்லாருமே இதுல பங்கெடுக்கணும். குறிப்பாக என்னையும் உட்பட இந்த தமிழகத்துல நடக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டசபையிலிருந்து ஒவ்வொரு வட்ட மாவட்ட முதல்வர், மாண்புமிகு முதல்வருக்கு நான் இரு கரங்களை கூப்பி தமிழக மக்களின் சார்பில நான் அவர்களுக்கு வந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழகம் ஒரு ஆயுத பூங்காவாக இன்னொரு பீகாரை போன்று மாறக்கூடாது. அடுத்தது, இந்த நீர்நிலைகளை வந்து தூய்மை செய்வது, இந்த பிளாஸ்டிக் ரீசைக்கிள், அப்புறம் ஐடி தொழிலாளர்களுக்கு இதுக்கு வந்து ஒரு யூனியனைஸ்டு லேபரா வேணும். நான் வந்து அதாவது ஒரு பிரைவேடைஸ்டு செக்டர், இதை வந்து யூனியனைஸ் பண்ணணும். அவர்களுக்கான ஓய்வூதியத்தை அவர்கள் வந்து பிக்ஸ் பண்ணணும். மேலும் ஒவ்வொரு பெட்டிஷன், மாதம் ஒரு பெட்டிஷன் நமது தலைமை செயலகம் திரு தளபதி அண்ணன் விஜய் அவர்களுக்கு நான் அனுப்ப காத்துக் கொண்டிருக்கிறேன். தயவு செய்து டிவிகே ஜனசக்தி சேனல்ல நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்காக போராட போகிறேன். நீங்கள் போராட்டத்திற்கு வருவீர்களா? இதை பார்க்கும் பொழுது நமது தமிழகம் ஒரு சிறந்த கைகளில், இணைந்த கைகளில் தான் இருக்குது. நாம் நிச்சயமாக ஒரு மாடல் ஸ்டேட்டாக வருவோம். இந்தியாவில மட்டும் கிடையாது, உலகத்திலேயே கிழக்கு ஆசியாவிலேயே நம்பர் 1 இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட் என்ற அளவுல நம்ம மிகப்பெரிய ஸ்டேட்டாக வரப்போகிறது. $1 trillion பிஸ்கல் வந்து நம்மளுடைய ஜிடிபி இன்க்ரீஸ் ஆக போறது. அதாவது அதுக்கான ரெவென்யூஸ், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நிறைய கம்பெனிஸ், இதெல்லாம் வரப்போகுது. இது ஏன் தடைப்பட்டிருக்குன்னா, இங்க இருக்கக்கூடிய ஊழல் பெருச்சாளிகள் நல்ல ப்ராஜெக்ட்ஸை வந்து ஹோல்ட் பண்ணி அவர்கள் வந்து இண்டஸ்ட்ரியை வர விடாம பண்ணியிருக்காங்க. சுற்றுப்புற சூழலை வந்து மாசுபடாம இருக்கணும். அது முக்கியமான பாயிண்ட்டுங்க. அதே மாதிரி நமக்கு எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்டும் அதோடு சேர்ந்து போக வேண்டும். அப்ப இரண்டுமே சேரும் பொழுது இருவரும் சேர்ந்து இணைந்த கைகளாக தமிழகத்துல ஒரு அமைதி பூங்காவாகவும், உலகத்திலேயே நம்பர் 1 ஸ்டேட்டாகவும், வெளிநாட்டவர்கள் இங்கு வந்து வேலை செய்யக்கூடிய அளவில் நம்ம வந்து நல்லா வந்து ஸ்டேட் டெவலப் பண்ணலாம். என்ன வளம் இல்லை எங்கள் நாட்டின் இல்லை என்றார் பாரதியார். அதுக்கேற்ற மாதிரி இமயம் முதல் குமரி முதல் இமயம் வரை எல்லா வளங்களையும் அள்ளி கொட்டி கொடுத்திருக்கிறான் இறைவன். உழவர்களுக்காக ஒரு திட்டத்தையும் அவர் கொண்டு வந்துட்டு இருக்காரு. குறைந்த வட்டி, அந்த தள்ளுபடி செய்வது, பழைய லோன் எல்லாம் தள்ளுபடி செய்வது போன்ற நல திட்டங்கள் இப்பொழுது அவர்களுடைய அஜெண்டாவில் இருக்குது. சோ அதை பற்றி நான் ஒன்றாக சொல்லுகிறேன். மீண்டும் உங்களிடமிருந்து உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் அன்பன் ஜெயராமன். டிவிகே ஜனசக்தி. சப்ஸ்கிரைப் பண்ணனா இது உங்களுடைய சேனல். உங்களுக்காக, மக்களுக்காக, மக்களை செய்யும் ஆட்சி. நன்றி, வணக்கம்.